ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல். எனக்கு டுடேஸ் லஞ்ச் மெனு நம்ம வீட்டில் என்ன சமைச்சிருக்கோன்னு வாங்க பார்க்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சுட சோறு வந்து வடித்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை சாம்பார். எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து கீழே வந்து அக்கா வந்து பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு வச்சுருந்தாங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அப்படின்னு வாழை கருவாடுலாம் போட்டு வச்சுருக்குறாங்க. வாழை கருவாடு குழம்பு. அதுக்கப்புறம் நானும் பார்த்திங்கன்னா சரி எனக்கு மட்டும் செஞ்சுக்கலாம், ரொம்ப கோல்டாக இருக்குன்றதுனால 2 கருவாடு மட்டும் பிச்சு போட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் லைட்டாக தான் போடணும். இது வந்து பச்சை மிளகாய் காரத்தில் இருக்கும். இது வந்து பழைய சாதத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நிஜமாவே கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக ரெசிபி ஷேர் பண்ணுறேன். அப்புறம் 2 கருவாடு பிச்சு போட்டு எனக்கு மட்டும் நான் செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சுட சோறு, அப்புறம் முருங்கைக்கீரை சாம்பார், அதுக்கு அடுத்தது கருவாடு ஃப்ரை, அப்புறம் அக்கா வீட்டில் கொடுத்த கருவாட்டு குழம்பு. இதுதாங்க எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு. இதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.